பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு ஒரு வெரி சூப்பர் குட். வரதானம் கொடுத்துருக்காரு சிஸ்டர். உண்மையிலே பரிஸ்தானம் என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் ஈஸியா அப்படியே வைக்கிறது மாதிரியே கொடுத்துருக்காரு சிஸ்டர். வச்சுக்கலாம். அந்த குஷியோட அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். 5/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபான். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, எப்போதும் நாம் சங்கம் யுக பிராமணர்கள் என்ற போதையிலேயே இருங்கள். எந்த தந்தையை அனைவரும் அழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர் நம் முன்னால் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது நீங்க சங்கம யுக பிராமணர்கள் அப்படிங்கிற போதையிலே இருங்க. எந்த தந்தைய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் அழைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க அந்த தந்தை நம் முன்னாடியே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். கேள்வி: எந்த குழந்தைகளுடைய புத்தியோகம் சரியாக இருக்குமோ அவர்களுக்கு எந்த ஒரு காட்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும்? பதில்: சத்யுக புதிய ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கும், நாம் எப்படி பள்ளியில் படிப்போம், பிறகு ராஜ்யம் செய்வோம் என்பன போன்ற அனைத்து காட்சிகளும் எந்த அளவிற்கு காலம் அருகாமையில் வந்து கொண்டிருக்குமோ அந்த அளவிற்கு இக்காட்சிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் யாருடைய புத்தி யோகம் சரியாக இருக்கிறதோ, யார் தங்களுடைய சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கிறார்களோ, தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே கூட பாபாவின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த காட்சிகள் அனைத்தும் ஏற்படும். யாரு அந்த சத்தியுகத்தின் அந்த சத்தியுகத்துல நமக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயமும், அப்புறம் அந்த சத்தியுகத்துல நம்ம எப்படி படிப்போம், எந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கும், எந்த மாதிரி நம்ம ராஜ்யம் செய்வோம், இது போன்ற காட்சிகள்லாம் காலம் அருகாமையில உங்களுக்கு காட்சியா கிடைக்கும். அதுவும் யாருடைய புத்தி யோகம் சரியாக இருக்குதோ, யார் எப்பவும் சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும், தொழில் போன்றவைகள்லாம் செய்துட்டு இருந்தாலும் பாபாவின் நினைவிலே யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் இது போன்ற காட்சிகள் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தியோகம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் காட்சி கிடைக்கணும்னா அதுக்கு நீங்க புத்தியோகத்தை சரியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிவா? பாடல். ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் மற்ற சத்சங்கங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றிற்கு அனைவரும் சென்றிருப்பார்கள். ஒன்று, அங்கே அனைவரும் ஆஹா குருவே என்று சொல்லுங்கள் என்பார்கள், அல்லது ராமருடைய பெயரை சொல்வார்கள். இங்கே குழந்தைகள் எதையும் சொல்வதற்கான அவசியமும் இருப்பது இல்லை. ஒரே ஒரு முறை சொல்லியாகிவிட்டது. அடிக்கடி சொல்வதற்கான அவசியம் இல்லை. தந்தையும் ஒருவர், அவர் சொல்வதும் கூட ஒன்றுதான். என்ன கூறுகின்றார்? குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். முதலில் கற்றுக்கொண்டு பிறகு வந்து இங்கே அமர்கிறார்கள். நாம் எந்த தந்தையினுடைய குழந்தையாக இருக்கிறோமோ அவரை நினைவு செய்ய வேண்டும். இதையும் கூட இப்போது நீங்கள் பிரம்மாவின் மூலம் தெரிந்துள்ளீர்கள். அதாவது சத்சங்கத்துக்கு போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஹா குருவே அப்படின்ற பாடலும், இல்லாட்டினா ராம் ராம்ன்ற பாடல், அந்த பேரை சொல்லி பாடல்லாம் பாடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இங்க அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தின்னு ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா போதும், அதுக்கு மேல திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி சொல்றாரு. தந்தை சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தைய நினைவு செய்யுங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சிஸ்டர். சரிங்களா? ஆத்மாக்களாகிய நம் அனைவருடைய தந்தை ஒருவரே. உலகம் இதை தெரிந்திருக்கவில்லை. நாம் அனைவரும் தந்தையினுடைய குழந்தைகள். அவரை அனைவரும் இறை தந்தை என்று கூறுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு படிப்பிக்க இந்த சாதாரண உடலில் வருகின்றேன். பாபா இவருக்குள் வந்துள்ளார். நாம் அவருடையவர்களாக ஆகியுள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கான வழியை கூறுகிறார். இது முழு நாளும் புத்தியில் இருக்கிறது. பரமாத்மா தந்தை சாதாரண சரீரத்துல, இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை ஆதாரம் எடுத்து உங்களுக்கு பாடம் கற்பிச்சிட்டு இருக்கார். எப்படி இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகிறதுக்கான வழியை பரமாத்மா தந்தை தான் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார். சரிங்க சிஸ்டர். சொல்ல போனால் அனைவருமே சிவபாபாவின் குழந்தைகள் தான். ஆனால் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், மற்றவர்கள் யாரும் தெரிந்திருக்கவில்லை.
நாம் ஆத்மா, என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா நமக்கு கட்டளையிட்டுள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றேன். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே, வாருங்கள். நாங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் என்று அனைவரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தேகம் சொல்வது இல்லை, ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் சொல்கிறது. 84 பிறவிகளை கூட ஆத்மாதான் எடுக்கிறது அல்லவா? நாம் நடிகர்கள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். பாபா நம்மை இப்போது திரிகால தர்ஷியாக மாற்றியுள்ளார். ம். முதல் இடை கடைசியினுடைய ஞானத்தை கொடுத்துள்ளார். ம். 84 பிறவிகள் எடுத்ததும் ஆத்மாதான். அப்ப ஆத்மாதான் சரீரத்தின் மூலமா சொல்லுது அப்படின்னு சொல்லுங்க. தேகம் ஒன்னும் சொல்றது இல்ல அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றது அந்த ஆத்மா? நாங்க தூய்மையற்ற நிலையை அடைஞ்சிட்டோம், எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனா ஆத்மாக்கள் எல்லாமே குழந்தைகள் தான். பரமாத்மா தந்தை ஆவார். அந்த எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் ஆத்மாக்கள். இந்த ஆத்மாக்கள் தான் இப்படி தூய்மையற்ற நிலையில ஆயிட்டோம் நாங்க, இப்ப எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றார். இப்ப தந்தை நமக்கு அந்த தந்தையை நினைவு செய்யுங்க, நீங்க தூய்மை ஆயிடுவீங்க அப்படின்னு வழியும் சொல்லியிருக்காரு. சரிவா? ஞானத்தை கொடுத்துள்ளார். அனைவரும் பாபாவைத்தான் அழைக்கிறார்கள் அல்லவா? இப்போதும் கூட அவர்கள் சொல்வார்கள், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் சங்கம் யுக பிராமணர்களாகிய நீங்கள் பாபா வந்துள்ளார் என்று கூறுகின்றீர்கள். இந்த சங்கம் யுகத்தையும் கூட நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள். இது புருஷோத்தம யுகம் என்று பாடப்படுகிறது. புருஷோத்தம யுகம் கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையில்தான் இருக்கிறது. சத்தியுகத்தில் சத்திய புருஷர்களும் கலியுகத்தில் பொய்யான புருஷர்களும் இருக்கிறார்கள். யார் சத்தியுகத்தில் இருந்து விட்டு சென்றார்களோ அவர்களுடைய சித்திரங்கள் இருக்கின்றன. அனைத்திலும் பழையதிலும் பழையது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரமாகும். இதைவிட பழைய சித்திரம் வேறு எதுவும் இல்லை. ஆனால் நிறைய மனிதர்கள் அமர்ந்து தவறான சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். புருஷோத்தம சங்கம யுகம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, கலியுகத்தின் கடைசியும் சத்தியுகத்தின் ஆரம்பமும் இருக்கக்கூடிய அந்த சங்கமம் அப்படிங்கறதான் புருஷோத்தம சங்கம யுகம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கலியுகத்துல எல்லாம் பொய்யான புருஷர்களா இருக்காங்க, பொய்யானவர்களா இருக்காங்க. அங்க சத்தியுகத்துல எல்லாம் சத்தியமானவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பொய்யானவர்கள்ல இருந்து எப்படி சத்தியமானவர்களா ஆகிறோம் அப்படிங்கிற இந்த விஷயத்த தந்தை தான் புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சிஸ்டர். யார் யார் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எப்படி கீழே அம்பாளுடைய சித்திரம் அல்லது காளியினுடைய சித்திரம் உருவாக்கியுள்ளார்கள், அப்படி அப்படி கைகளை உடையவர்கள் எப்படி இருக்க முடியும்? அம்பாளுக்கும் 2 கைகள் தான் இருக்கும். மனிதர்கள் சென்று கையெடுத்து கும்பிடுகிறார்கள், பூஜை செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான சித்திரங்களை உருவாக்கியுள்ளார்கள். மனிதர்கள் மீதுதான் அநேக விதமான அலங்காரம் செய்கிறார்கள் எனும்போது ரூபம் மாறிவிடுகிறது. உண்மையில் இந்த சித்திரம் போன்றவைகள் எதுவும் இல்லை. இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் ஆகும். இங்கே மனிதர்கள் குருடர்களாக ஊனமானவர்களாக பிறக்கிறார்கள். சத்தியுகத்தில் இப்படி நடப்பது இல்லை. சத்தியுகத்தையும் கூட நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதைகளுடைய தர்மம் இருந்தது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் அங்க சத்தியுகத்துல இருந்துச்சு. அங்க அவங்களுடைய வாழ்ந்த உடைய ஒரு அடையாளமா, ஒரு நினைவு சின்னமா தான் இந்த பக்தி மார்க்கத்துல அவங்களுக்கு பூஜை செய்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அவங்களுடைய சித்திரங்கள்லாம் படைச்சிட்டு இருக்காங்க, உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு இந்த கைகள் 4 கைகள் 5 கைகள் 4 கைகள் 8 கைகள்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இது போன்றவர்களாமும் அந்த தேவதைகள் இல்லை, அவங்களுக்கும் 2 கைகள் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவங்க தெய்வீக குணங்கள் உடையவர்களா இருந்தாங்க, இங்க அசுர குணங்கள் உடையவர்களா மாறி போயிருக்காங்க. அப்ப மறுபடியும் அந்த தெய்வீக குணங்கள் கொண்டுட்டு வர்றதுக்கான விஷயம்தானே தவிர பக்தி மார்க்கத்துல எல்லாமே தலைகீழான காரியங்களா செய்துட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சரி வாங்க. இங்கே ஆடையை பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் தனக்கென எவ்வளவு வகைகள் இருக்கின்றன. அங்கே எப்படி ராஜா ராணியோ அப்படி பிரஜைகளும் இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு அருகில் சென்று கொண்டே இருப்பீர்களோ அப்போது உங்களுக்கு தங்களுடைய ராஜ்யத்தினுடைய ஆடை போன்றவற்றின் காட்சிகள் கூட தெரிந்து கொண்டே இருக்கும்.
நாம் இப்படிப்பட்ட பள்ளியில் படிக்கிறோம், இதை செய்கிறோம் என்பதை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். யாருடைய புத்தியோகம் நன்றாக இருக்கிறதோ, யார் சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்கிறார்களோ அவர்கள்தான் பார்ப்பார்கள். தொழில் போன்றவற்றை செய்யத்தான் வேண்டும். பக்தி மார்க்கத்தில் கூட தொழில் போன்றவற்றை செய்கிறார்கள் அல்லவா? ஞானம் எதுவும் இருக்கவில்லை. இவை அனைத்தும் பக்தியாகும். அதனை பக்தியின் ஞானம் என்று சொல்லலாம். ம். ஆமா. ஞானத்திலையும் நீங்க தொழில் போன்றவைகளை செய்யலாம். பக்தியிலையும் தொழில் போன்றவைகள் செய்துட்டு தான் இருந்தீங்க. ஆனா அங்க ஞானம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ம், அதுக்கு முன்னாடி தந்தையை நினைவு செய்யறதுக்கான விஷயத்த சொல்லியிருந்தாரு. புத்தி யோகம் சரியாக இருக்கணும். அந்த சத்தியுகத்துல எப்படி பள்ளிக்கூடத்துல பாடம் படிப்பாங்க, எப்படி ராஜ்யம் செய்வாங்க அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்சியா கிடைக்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய புத்தி யோகம் சரியா இருக்கணும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் நினைவுல யார் இருப்பாங்களோ, தொழில் போன்றவைகள் போன்றவை செய்துட்டு இருந்தாலும் பாபாவின் நினைவுல யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சத்தியுகத்தின் காட்சி. அந்த நீங்க எந்த அளவுக்கு காலத்தின் அருகாமையில போயிட்டு இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இந்த படிப்பே புதிய உலகத்திற்காக, அதாவது நீங்கள் இங்கே படித்து எதிர்காலத்திற்கு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். இந்த படிப்பே புதிய உலகத்திற்காக, அமரலோகத்திற்காக என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மற்றபடி அமர்நாத்தில் ஒன்றும் சங்கர் பார்வதிக்கு அமரக்கதை சொல்லவில்லை. அவர்கள் சிவனையும் சங்கரனையும் ஒன்றாக்கி விட்டார்கள். இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். இவரும் கேட்கிறார், பாபா அல்லாமல் உலகத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை யார் புரிய வைக்க முடியும்? இவர் பிரம்மா ஒன்றும் சாது சன்னியாசி அல்ல. எப்படி நீங்கள் குடும்ப விவகாரங்களில் இருந்தீர்களோ அதுபோல் இவரும் இருக்கிறார். உடை போன்ற அனைத்தும் அதே உடைதான். எப்படி வீட்டில் தாய் தந்தை குழந்தைகள் இருக்கிறார்களோ அது போல் ஆகும். வித்தியாசம் எதுவும் இல்லை. பாபா இந்த ரதத்தில் சவாரி செய்து குழந்தைகளிடம் வருகிறார். இது பாக்கியசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறது. இவர் ஒன்னும் சாது சன்னியாசி எல்லாம் கிடையாது. யாரு பிரம்ம பாபா சொல்றாரு. இவரும் இல்லறவாசி தான். இல்லறத்துல எப்படி சாதாரணமா இருப்பீங்க, என்ன உடை அணிஞ்சிருப்பீங்களோ, எப்படி குழந்தைகளோட இருப்பீங்களோ அதே போலதான் இவரும் இருக்கார். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இவருக்குள்ள பரமாத்மா வந்து இந்த சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ரகசியத்தை சொல்றாரு. இப்ப இந்த சிருஷ்டி சக்கரத்தின் கடைசி நேரம் வந்தாச்சு. இப்ப முதல் இடைக்கடையின் ரகசியம் புரிய வச்சிருக்கிறதுனால திரும்பி இந்த டிராமா சுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறதுனால இப்ப கடைசி வந்தாச்சு. மீண்டும் அந்த முதல் நிலைமையை நாம அடையணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படிங்கறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால இவர் தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல இந்த சிருஷ்டி சக்கரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப டிராமா முடிவடைஞ்சிருச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கு போகணும், அடுத்து சுகதாமம் வரப்போகுது, இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். இது பாக்கியசாலி ரதம் என்று பாடப்படுகிறது. சில நேரங்களில் எருதின் மீது சவாரி செய்ததாகவும் காட்டுகிறார்கள். மனிதர்கள் தலைகீழாக புரிந்து கொண்டார்கள். கோயிலில் எருது இருக்க முடியுமா என்ன? கிருஷ்ணர் இளவரசர் ஆவார், அவர் எருதின் மீது அமருவாரா என்ன? பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் நிறைய குழம்பியுள்ளார்கள். மனிதர்களுக்கு பக்தி மார்க்கத்தின் போதை இருக்கிறது, உங்களுக்கு ஞான மார்க்கத்தின் போதை இருக்கிறது. இந்த சங்கமயுகத்தில் பாபா நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் பிராமணர்களாகிய நாம் இந்த சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்பதை புத்தியின் மூலம் தெரிந்துள்ளீர்கள். மற்ற மனிதர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இது அனுபவத்தின் விஷயங்களாகும். சங்கரர் வந்து அந்த எருது மேல அமர்ந்து வந்தது மாதிரி சொல்றாங்க. இவர் தான் உண்மையிலேயே பாக்கியசாலி ரதம் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம மனிதனுக்குள்ள பிரவேசமாயி தான் உங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியுமே தவிர எருதின் மேலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கிருஷ்ணரை கூட அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசர் ஆவார். இளவரசர் எதுக்கு எருது மேல வரணும் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி போன்றவைகள்லாம் பக்தி மார்க்கத்துல செய்திருக்காங்க. ஆனா உண்மையான ஞானம் எதுவுமே தெரியாத காரணத்தினால இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இளவரசர் எதுக்கு எருது மேல வரணும்? அவர் ரதத்துல எல்லாம் இதுல எல்லாம் போகணும். அவரு பவனத்துல எல்லாம் வரணும். தங்க பவனத்துல வரக்கூடியவரா இருப்பாரு, தங்க தேர்ல வரக்கூடியவரா இருப்பாரு. எருது மேல காமிச்சிருக்காங்க அப்படின்னா எதுவுமே ஞானம் இல்லாத காரணத்தினாலதான் அப்படி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இது அனுபவத்தின் விஷயங்களாகும். நாம் கலியுகத்திலிருந்து விலகி வந்துள்ளோம் என்று புத்தி சொல்கிறது. பாபா வந்திருக்கின்றார். இந்த பழைய உலகமே மாறப் போகிறது.
இது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது, வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்தான், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். அதிலேயே தந்தை சொல்வார், நாம் சங்கம யுகத்தவர்கள் என்று. குழந்தை சொல்லாது, நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் என்று ம் சொல்வார். ம் இப்ப நம்ம கலியுகத்துல இல்ல சங்கம யுகத்துல இருக்கோம், நம்ம புருஷோத்தம சங்கம யுகத்து பிராமணர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ குழந்தைகளுக்கு கூட அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. ஆமா, கலியுகத்துல இருக்கும்போது தவறான காரியங்கள் செய்துட்டு இருந்தோம், மனதின் வழிப்படி நடந்துட்டு இருந்தோம், பிறர் சொல்லக்கூடிய வழிப்படி, இந்த குருமார்களின் வழிப்படி, பக்தி மார்க்கத்தின் வழிப்படி நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாமே அடுத்தவங்க சொன்ன வழிதான். இன்னொன்னு நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு இருந்தோம். எப்ப சங்கமயுக பிராமணர்கள் ஆயிட்டோமோ அப்ப ஸ்ரீமத் படியில நடந்துகிட்டு இருக்கோம். இப்ப ஸ்ரீமத் படி நடக்கிறனாலே சங்கமயுக பிராமணர்களா இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். என்று சொல்வார்கள். அதாவது கலியுகத்தில், நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அதிசயமாக இருக்கிறதல்லவா, நம்முடைய படிப்பு முடிந்து விட்டால் விநாசம் நடக்கும் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். கண்டிப்பாக விநாசம் நடக்க வேண்டும். உங்களில் கூட சிலர் உங்களில் கூட சிலர் தெரிந்து இருக்கிறார்கள். ஒருவேளை உலகம் விநாசம் ஆக போகிறது என்று புரிந்து கொண்டால் புதிய உலகத்திற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுவார்கள். மூட்டை முடிச்சுகளை தயார் செய்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் காலம்தான் இருக்கிறது. பாபாவினுடையவர்களாக ஆகிவிடுங்கள். பட்டினி கிடந்து இருந்தாலும் முதலில் தந்தை, பிறகுதான் குழந்தைகள். இது பாபாவின் பண்டாரா சமையல் அறை ஆகும். நீங்கள் சிவபாபாவின் பண்டாராவில் இருந்து சாப்பிடுகிறீர்கள். இருங்க சிஸ்டர், ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நம்ம கலியுகத்துல ஆமா, என்ன சிஸ்டர் கலியுகத்துல ஆனா உலகம் இது அதிசயமான படிப்பு அல்லவா, நம்மளுடைய படிப்பு முடிந்து விட்டால் விநாசம் நடந்துரும் சொன்னாரு. ஆமா, இது குழந்தைகளாக நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், கண்டிப்பா விநாசம் நடக்கணும்னு. உங்களில் கூட சிலர் தெரிந்திருக்கிறார்கள். ஒருவேளை விநாசம் ஆக போவதென்றால் அதாவது விநாசம் ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா புதிய உலகத்து ஏற்பாடுகளில் ஈடுபடுவாங்க, மூட்டை முடிச்சுகளை தயார் செய்வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதான் மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிடுவாங்க. இன்னும் கலியுகம் 40,000 வருஷம் இருக்குதுன்னு சொன்னனாலதான் இன்னும் அஞ்ஞான இருள்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க, கும்பகர்ணர் போல தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாரு. அதனாலதான் இந்த டிராமா முடிஞ்சாச்சு, இந்த முழு உலகம் விநாசமாக போகுதுன்னு எப்போ உங்களுக்கு புரிதல் வருதோ அப்பதான் உங்களால அந்த புது உலகத்துக்கான போறதுக்கான காரியத்தை உங்களால செய்யவே முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், அடுத்த வருடம் ரொம்ப முக்கியமானது சிஸ்டர், வாசிங்க. முதல்ல தந்தை, அப்புறம் குழந்தைன்னு சொன்னாரே. சிவபாபாவின், அதாவது இது பாபாவின் பண்டாரா சமையலறையாகும். நீங்கள் சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து சாப்பிடுகிறீர்கள். பிராமணர்கள் உணவு சமைக்கிறார்கள், ஆகையினால் பிரம்மா போஜனம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடிதான் இதான் வாசிங்க ஒரு முறை. பாபாவினுடையவர்களாக ஆகிவிடுங்கள். பட்டினி கிடந்து இருந்தாலும் முதலில் தந்தை, பிறகுதான் குழந்தைகள். பட்டினி கிடந்து இருந்தாலும் முதல்ல தந்தை, அப்புறம் தான் குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல நான் என்னை தாண்டி தானே பிரச்சனை உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, சாப்பாடு இல்லாம போயிடுமோ அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே சார். இது பாபாவின் சமையலறை பண்டாரா ஆகும். நீங்கள் சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து சாப்பிடுகிறீர்கள். பிராமணர்கள் உணவு சமைக்கிறார்கள் ஆகையினால் பிரம்மா போஜனம் என்று சொல்லப்படுகிறது. யார் தூய்மையான பிராமணர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சிவபாபா நினைவில் இருந்து சமைக்கிறார்கள். பிராமணர்களை தவிர வேறு யாரும் சிவபாபாவின் நினைவில் இருக்க முடியாது. அந்த பிராமணர்கள் சிவபாபாவின் நினைவில் இருக்கிறார்களா என்ன? இதுதான் சிவபாபாவின் பண்டாரா ஆகும். இங்கே பிராமணர்கள் உணவு சமைக்கிறார்கள். பிராமணர்கள் யோகத்தில் நினைவில் இருக்கிறார்கள், தூய்மையாக இருக்கவே இருக்கிறார்கள். மற்றபடி யோகத்தின் விஷயமாகும். இதில் தான் உழைப்பு எடுக்கிறது. கதை விடுதல் நடக்காது. நீங்க இது வரைக்கும் சொல்லிடுங்க, அப்புறம் படிக்கலாம் கதை விடுதல். பிராமணர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா தூய்மையாக இருக்காங்க. தூய்மையா இருந்து பாபாவின் நினைவுல இருந்து சமையல் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க, பிரம்மா போஜனம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப பிராமணர்களை தவிர சிவபாபாவின் நினைவுல இந்த பிரம்மா போஜனம் யாரும் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதத்தான் தேவதைகள் கூட தவம் கிடப்பாங்களாம் பிரம்மா போஜனம் சாப்பிட்றதுக்காக. ஏன்னா தேவதைகளுக்கு கிடைக்காது பிரம்மா போஜனம் அப்படிங்கிறது மாதிரி சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. அதான் எப்படிப்பட்ட நினைவுல இருந்து நீங்க சமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
எந்த சாப்பாடை சமைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கல்பத்துல யாருமே இந்த மாதிரி சமையல் செய்யவே முடியாது. தந்தையின் நினைவுல சமையல் செய்யவே முடியாது. அப்ப சமையல் செய்யும்போது எல்லாரும் இந்த அளவுக்கு கவனம் கொடுக்கணும். எது நீங்க வீட்லயே சமைச்சாலும் அது சிவபாபாவின் பண்டாரா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இதில்தான் உழைப்பு, அதாவது தூய்மையாக இருக்கவே இருக்கிறார்கள். மற்றபடி யோகத்தின் விஷயமாகவும் இதில்தான் உழைப்பு எடுக்கிறது. கதை விடுதல் நடக்காது. நான் முழுமையாக யோகத்தில் இருக்கிறேன் அல்லது 80% யோகத்தில் இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்லவே முடியாது. ஞானமும் வேண்டும். யார் தங்களுடைய பார்வையின் மூலமாகவே யாரையும் அமைதியாக்கி விடுகிறார்களோ அவர்கள்தான் குழந்தைகளாகிய உங்களில் யோகி ஆவார். அதுதான் முக்கியம். இதுவும் அண்டர்லைன் பண்ணணும். யாரு பார்வையின் மூலமாவே அடுத்தவங்கள அமைதிப்படுத்துறாங்களோ அவங்கதான் உண்மையான யோகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார்த்தையினால அடுத்தவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை. நீங்க நல்ல யோக நிலையில இருந்தீங்கன்னா, உங்களுடைய மனநிலை நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுடைய பார்வை, இங்க பார்க்கக்கூடிய பார்வையின் மூலமாவே அவங்க அமைதி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மையான யோக நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். குழந்தைகளாக உங்களில் யோகி ஆவர். இது கூட சக்தியாகும். ஒரே அடியாக அசைவற்று போய்விடும். எப்போதும் நீங்கள் அசரீரியாக ஆகிவிடுகிறீர்களோ பிறகு பாபாவின் நினைவில் இருக்கிறீர்கள் என்றால் இதுதான் உண்மையான நினைவாகும். மீண்டும் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். எப்படி நீங்கள் இங்கே நினைவில் அமருகிறீர்களோ அதே போல் இந்த பயிற்சி செய்விக்கப்படுகிறது. இருந்தாலும் அனைவரும் ஒன்றும் நினைவில் இருப்பதில்லை. எங்கெங்கோ புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது நஷ்டம் ஏற்படுத்தி விடுகிறது. யார் தங்களை ட்ரில் டீச்சர் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை இங்கே கதியில் அமர வைக்க வேண்டும். அசரீரி ஆகணும். அசரீரி ஆகி பரமாத்மா தந்தை நினைவு செய்யணும். அதுதான் கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்றாரு. யாரும் 80% கூட நினைவு செய்யறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசரீரி ஆகாம நீங்க நினைவு செய்தீங்கன்னா புத்தி அங்க இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த புத்தியின் அந்த தொடர்பு தந்தையோட இணைஞ்சிருக்கணும். அதுதான் உண்மையான நினைவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. புத்தி மனசு ரெண்டும் ஒருமுகப்பட்டு இருக்க நிலை தான் அசரீரி நிலை. மனம் புத்தி ஒருமுகப்பட்டு பரமாத்மா தந்தை நினைவு செய்யறதுதான் கரெக்டான நினைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே சிஸ்டர். அடுத்து நினைவில் யார் ட்ரில் டீச்சர் என்று புரிந்து கொள்கிறார்களோ அது நஷ்டம் ஏற்படுத்தி விடுகிறது. யார் தங்களை ட்ரில் டீச்சர் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை இங்கே கதியில் அமர வைக்க வேண்டும். பாபாவின் நினைவில் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். புத்தியோகம் வேறு எந்த பக்கமும் செல்லக்கூடாது. அசைவற்று போய்விடும். நீங்கள் அசரீரியாகி விடுகிறீர்கள். மேலும் பாபாவின் நினைவில் இருக்கிறீர்கள். இதுதான் உண்மையான நினைவாகும். சன்னியாசிகள் கூட அமைதியில் அமருகிறார்கள். அவர்கள் யாருடைய நினைவில் இருக்கிறார்கள்? அது ஒன்றும் உண்மையான நினைவு இல்லை. யாருக்கும் நன்மை அளிக்க முடியாது. அவர்கள் உலகத்தை அமைதியாக்க முடியாது. பாபாவை தெரிந்திருக்கவே இல்லை. பிரம்மத்தை தான் பகவான் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்றும் பகவான் இல்லை. இப்போது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நாம் 84 பிறவிகள் எடுக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அசைவற்று போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. அசரீரி நிலையில இருக்கீங்கன்னா உங்க உடல்ல எந்த வித அசைவும் இருக்கக்கூடாது. மனநிலையும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏக்கரஸ் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, ஆடாத அசையாத மனோநிலை, ஏக்கரஸ்திதி அந்த மாதிரி சொல்லுவார் இல்லையா, அது போல சொல்றாரு. அசரீரி நிலையில இருந்தீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 84 பிறவிகளின் சக்கரத்துல நீங்க தான் சுத்தி வந்திருக்கீங்க. இப்ப மீண்டும் அந்த சக்கரம் டிராமா ரிப்பீட் ஆகுது சொல்லியிருக்கான். சரிங்க. சன்னியாசிகள் பத்தி சொன்னாரு. சன்னியாசிகள் உலகத்தை அமைதியாக்க முடியாது. ஏன்னா அவங்க பிரம்மத்தை தான் பகவான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது பகவான் இல்ல. இப்போது உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைச்சிருக்கு, என்ன மட்டும் நினைவு செய்யுங்கன்னு. அதனால சன்னியாசிகளால அமைதியை கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒரு பிறவிலும் தந்தை கிட்ட இருந்து தான் அமைதி சக்தியே கிடைக்கும். தந்தையை நினைவு செய்யலன்னா எப்படி அமைதி சக்தி இந்த முழு உலகத்துக்கும் கொடுப்பாங்க? அதனால அதை அப்படி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தந்தையை பத்தியும் தெரியாது, அது பரந்தாமம், அது வீடு அப்படின்னும் தெரியாது. அந்த தத்துவத்தையே, அந்த பிரம்ம தத்துவத்தையே பகவான் நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி. ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது. சந்திரனின் கலைகள் குறைந்து கொண்டே செல்வதை போல்
போல் ஆகும். பார்ப்பதற்கு அந்த அளவிற்கு தெரிகிறதா என்ன? இப்போது யாரும் சம்பூர்ணமாக ஆகவில்லை. இன்னும் போக போக உங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, அதனுடைய காட்சியும் கிடைக்கலாம். இல்லையென்றால் இவர்களிடத்தில் ஒளி குறைவாக இருக்கிறது, இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று குழந்தைகள் எப்படி சொல்வார்கள்? திவ்ய திருஷ்டியின் மூலம்தான் ஆத்மாவை பார்க்கிறார்கள். இது கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. அதாவது சந்திரனுடைய கலைகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறையுதோ அதே போல 84 பிறவிகள் எடுத்தீங்க அப்படின்னாலும் 16 கலைகள்ல இருந்து இப்ப எந்த கலைகளும் இல்லாதவர்களா ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப யோக பலத்தின் மூலமா மீண்டும் அந்த 16 கலைகளை அடையணும், அப்பத்தானே ஒளி பொருந்திய ஆத்மா அப்படின்னு உங்களை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே சிஸ்டர். என்னுடைய கைகளில் எதுவும் இல்லை, நாடகம் என் மூலமாக செய்ய வைக்கிறது. இவை அனைத்தும் நாடகத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. போகு வைப்பது போன்ற அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. வினாடிக்கு வினாடி நடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது எப்படி தூய்மையாக வேண்டும் என்று பாபா படிப்பினை கொடுக்கின்றார். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு சிறிய ஆத்மா தூய்மையற்றதாக ஆகியுள்ளது, பிறகு தூய்மையாகவும் ஆக வேண்டும். அதிசயமான விஷயமாக இருக்கிறது அல்லவா? இயற்கை என்று சொல்கிறார்கள் அல்லவா? நீங்கள் தந்தையிடமிருந்து இயற்கையான விஷயங்கள் அனைத்தையும் கேட்கிறீர்கள். அனைத்திலும் இயற்கையான விஷயம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடையது ஆகும். இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. இருக்கிறதுலே ரொம்ப இயற்கையான விஷயம் ஆத்மா மற்றும் அந்த பரமாத்மாவின் அந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆத்மா புள்ளியா இருக்குது, பரமாத்மா தந்தையும் புள்ளியா இருக்காரு. இதுதான் இருக்கிறதுல இயற்கையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாரு? தன்னிடமிருந்து இயற்கையான அனைத்து விஷயங்களை கேட்கிறீர்கள். ஓகே, இது யாரும் தெரிந்திருக்கவில்லை. ரிஷிகள் முனிவர்கள் போன்ற யாரும் தெரிந்திருக்கவில்லை. இவ்வளவு சிறிய ஆத்மாதான் கல் புத்தியாக இருந்து பிறகு தங்க புத்தியாக ஆகின்றது. புத்தியில் ஆத்மாக்களாகிய நாம் கல் புத்தி உடையவர்களாக ஆகி இருந்தோம். இப்போது மீண்டும் பாபாவை நினைவு செய்து தங்க புத்தியாக ஆகி கொண்டிருக்கிறது என்ற சிந்தனையே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். முதல்ல நம்ம கல் புத்தி உடையவர்களா இருந்தோம், இப்ப தங்க புத்தி உடையவர்களா ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கல் புத்தி அப்படின்னா எந்த வித ஞானமும் இல்லாத ஒரு புத்தி, அஞ்ஞானம் நிறைஞ்ச புத்தியா இருந்துச்சு. இப்ப தந்தை ஞானம் நிறைந்த புத்தியா மாற்றார். அதான் கல் புத்தியில இருந்து தங்க புத்தியா மாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, லௌகீக ரீதியாக தந்தையும் பெரியவர், பிறகு டீச்சர் குருவும் கூட பெரியவர்களாக கிடைக்கிறார்கள். இவர் ஒரே புள்ளியானவர். தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். முழு கல்பமும் தேகதாரியை நினைவு செய்தீர்கள். இப்போது பாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். உங்களுடைய புத்தியை எவ்வளவு நுட்பமானதாக மாற்றுகின்றார். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது என்ன குறைந்த விஷயமா என்ன? இந்த லட்சுமி நாராயணன் எப்படி எஜமானர்களாக ஆனார்கள் என்பதை கூட யாரும் சிந்திப்பதில்லை. நீங்களும் கூட வரிசை கிரமமான முயற்சியின்படி தெரிந்துள்ளீர்கள். புதியவர்கள் யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. தந்தை உங்களுக்கு தந்தையாகவும் இருக்காரு, ஆசிரியராகவும் இருக்கார், சத்குருவாகவும் இருக்கார். கல்பம் முழுக்க நீங்க தேகதாரிகளை நினைவு செய்துட்டு வந்தீங்க. ஆனா இப்ப புள்ளியா இருக்கக்கூடிய தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அரை கல்பம் தான் தேக உணர்வுல இருந்தோம் அப்படிங்கிறது கிடையாது. முழு கல்பமும் தேகதாரிகளின் நினைவுலேயே தான் இருந்தீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இங்க. ஏன்னா கண்ணில் இருக்கக்கூடிய கண்கள் தேகத்துல இருக்கக்கூடிய கண்கள் ஸ்தூல சரீரத்தை தான் பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த சரீரதாரிகளை தான் ஒவ்வொரு நாளும் நினைவு செய்துட்டு வந்திருப்போம். ஆனா ஆத்மாவுக்கு சம்ஸ்காரம் இருக்கும், தூய்மையின் சம்ஸ்காரம் இருக்க காரணத்தினால அரை கல்பம் தூய்மையா வாழ்ந்தோம் சொர்க்கத்துல இருக்கும் போது. அப்புறம் மொத்தமாவே தேக உணர்வுக்கு வசமாயிட்டோம். அதான் சொல்லியிருக்காங்க, முழு கல்பமும் தேகதாரிகள் நினைவுலே தான் இருந்தீங்க. இந்த ஒரு பிறவி மட்டும் தந்தை நினைவுல இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் உங்களுடைய கல் புத்தி தங்க புத்தியா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க புத்தியும் கூட எவ்வளவு நுட்பமா மாறி போயிடுது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிவா? புதியவர்கள் யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. முதலில் மேலோட்டமாகவும் பிறகு ஆழமாகவும் புரிய வைக்கப்படுகிறது. பாபா புள்ளியாக இருக்கிறார். பிறகு அவர்கள் இவ்வளவு பெரிய பெரிய லிங்க ரூபங்களை உருவாக்கி விடுகிறார்கள். மனிதர்களுடைய சித்திரங்களை கூட பெரிது பெரிதாக உருவாக்குகிறார்கள். ஆனால் அப்படி இருப்பதில்லை. மனிதர்களுடைய சரீரம் இப்படித்தான் இருக்கிறது.
பக்தியில் அமர்ந்து என்னென்ன உருவாக்கி உள்ளார்கள், மனிதர்கள் எவ்வளவு குழம்பி உள்ளார்கள், எது கடந்து விட்டதோ அது மீண்டும் நடக்கும் என்று பாபா கூறுகிறார். ம். இப்போது நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத் படி செல்லுங்கள். இவருக்கும் கூட பாபா ஸ்ரீமத் கொடுத்துள்ளார். காட்சி காட்டினார் அல்லவா, நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கின்றேன், இப்போது இந்த சேவையில் ஈடுபடுங்கள், தங்களுடைய ஆசையை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள், இவை அனைத்தையும் விட்டு விடுங்கள். எனவே இவரும் கூட பொறுப்பாகியுள்ளார். ம். ம். இப்ப நீங்க தந்தை கொடுத்த ஸ்ரீமத் படி நடந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். பக்தி மார்க்கத்துல என்னென்ன விஷயம் நடந்துச்சோ அது எல்லாமே டிராமா படி திரும்பவும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிராமா ரிப்பீட் ஆகும் அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. பாபா பிரம்மாவுக்கும் கூட ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு இல்லையா, அப்ப அவரும் கூட அந்த ஸ்ரீமத் படி தான் நடக்கிறார். நீங்களும் அவரை ஃபாலோ பண்ணி நடங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிவா? அனைவரும் இதுபோல் பொறுப்பாவது கிடையாது. யாருக்கு போதை ஏறியதோ அவர்கள் வந்து அமர்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது, பிறகு இந்த பைசாவை வைத்து கொண்டு என்ன செய்வது? எனவே பாபா இப்போது குழந்தைகளை முயற்சி செய்ய வைக்கின்றார். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. நாங்கள் லட்சுமி நாராயண பதவியை விட குறைவாக அடைய மாட்டோம் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் ஸ்ரீமத் படி நடந்து காட்டுங்கள், சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். குழந்தை குட்டிகளுடைய நிலை என்னவாகும் என்று பாபா பிரம்மா சொன்னாரா என்ன? திடீரென்று விபத்தில் யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் யாராவது பட்டினியாக இருக்கிறார்களா என்ன? யாராவது நண்பர்களோ உறவினர்களோ சாப்பிடுவதற்கு கொடுக்கிறார்கள். இங்கே பாருங்கள், பாபா பழைய கொட்டகையில் குடிலில் இருக்கிறார். குழந்தைகளாக நீங்கள் வந்து மாளிகையில் இருக்கிறீர்கள். குழந்தைகள் நல்ல விதத்தில் இருக்கட்டும். பாருங்க, அது சொல்லலாம். அந்த விபத்துல யாராவது சிக்கிட்டாங்க அப்படின்னா நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வந்து உதவி செய்வாங்க இல்லையா? அதே போல இங்கேயும் தந்தை வந்து உங்களுக்கு கரெக்டா எந்த நேரத்துல எது தேவையோ அதை கண்டிப்பா கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக அந்த விபத்தினுடைய உதாரணத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம மாட்டு ரோட்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு எங்கேயா விழுந்துட்டோம்னா யாராவது கூட போறவங்க தானே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போலதான் இங்கேயும் ஏதாவது விஷயம் ஏதாவது சிக்கலான விஷயம் நடந்துச்சுன்னா பாபா அந்த இடத்துல யாரா டச் பண்ணியாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், அடுத்த வாசிங்க. கொட்டகையில் குடிலில் இருக்கிறார். குழந்தைகளாகி நீங்கள் வந்து மாளிகையில் இருக்கின்றீர்கள். குழந்தைகள் நல்ல விதத்தில் இருக்கட்டும், சாப்பிடட்டும், அருந்தட்டும் என்று பாபா சொல்வார். யார் எதுவுமே கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கும் கூட அனைத்தும் நல்ல விதத்தில் கிடைக்கிறது. இந்த பாபாவை விடவும் நல்ல விதத்தில் இருக்கிறார்கள். நாம் ரம்தா நடமாடும் யோகிகளாக இருக்கிறோம் என்று சிவபாபா கூறுகிறார். நீங்க எல்லாரும் நடமாடும் யோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க நின்றால் நடந்தாலும் யோகம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தை நினைவுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பாபாவை விடவும் நல்ல விதத்தில் இருக்கிறார்கள். யார் எதுவுமே கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கு கூட அனைத்தும் நல்ல விதத்தில் கிடைக்கிறது. யார் எதுவும் கொண்டு வராம வராங்களோ அவங்களுக்கு கூட எல்லாம் சாப்பிட குடிக்க எல்லாம் நல்லா கிடைக்குது அப்படிங்கறத வந்து சொல்றாருன்னு நினைக்கிறேன். சிந்தோம் என்று சிவபாபா கூறுகிறார். யாருக்கு வேண்டுமானாலும் நன்மை செய்வதற்கு செல்ல முடியும். யார் ஞானம் நிறைந்த குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் காட்சி போன்ற விஷயங்களில் குஷி அடைய மாட்டார்கள். யோகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த காட்சி போன்ற விஷயங்களில் குஷி அடையக்கூடாது. ஓம் சாந்தி. இந்த காட்சியின் விஷயத்துல பார்த்து குஷி அடையாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த காட்சி? அந்த சத்தியுகத்தின் காட்சி கிடையாது. சத்தியுகத்தின் காட்சியை பார்த்தா தான் உங்களால புருஷார்த்தம் செய்யவே முடியும். மற்றபடி அந்த அதாவது வெறும் நீங்க நினைவுல தந்தை நினைவுல இருக்கக்கூடியவங்களா இருங்க. வெறும் காட்சி பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்ற. காட்சி பார்க்கறதுக்கான ஆசை வைக்காதீங்க. நம்ம லட்சுமி நாராயணனை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணுன்ற ஆசையோ பக்தி மார்க்கத்துல இருக்கிறது மாதிரி அந்த ஆசையெல்லாம் வைக்காதீங்க. இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு புத்தியினால புரிஞ்சுக்கோங்க. நமக்கு படிப்பு இப்படி கிடைக்குது, அதனால ராஜ்யத்தை இப்படி அடைய போறோம். இப்படி அரை கல்பம் இப்படி ஆத்மனர்ல வாழ்ந்துருக்கோம். சுகதாமம் இப்படி இருந்துச்சு, துக்கதாமம் இப்படி இருந்துச்சு. இப்ப சங்கம யுகத்துல பிராமணர்களா ஆயிருக்கும். இந்த விஷயத்த புத்தினால ஒரு அவுட்லைனா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ள போய் உங்களுடைய காட்சி பார்க்கணும், அதை பார்க்கணும், அரண்மனை எப்படி இருந்துச்சு அதை பார்க்கணும், இதை பார்க்கணுன்ற ஆசையெல்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க. அது இறுதி நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். இப்ப அந்த காட்சி பார்த்தவங்கள என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்பா. தந்தையின் கையை விட்டுட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார்.
அதனால தான் நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆத்மானந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யக்கூடியவங்களா இருங்க. சிருஷ்டி சக்கரத்தை சுத்தக்கூடியவங்களா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பதான் நீங்க இந்த மாயையின் உலகத்துல இருந்து இந்த துக்கதாமத்தின் விஷயத்தை பத்தி சிந்திக்காதவர்களா இருப்பீங்க. ஏன்னா நீங்க தூய்மையின் சம்ஸ்காரத்தை உருவாக்கணும். சுகத்தின் சம்ஸ்காரமும் சாந்தி அமைதிக்கான சம்ஸ்காரமும் உருவாக்கணும். அப்பதான் நீங்க அமைதியா இருந்தாதான் முழு உலகத்துக்கும் அமைதியின் சக்தியை கொடுக்கவும் முடியும். நீங்க உங்களுக்கும் நன்மை செய்யணும், உலகத்துக்கும் நன்மை செய்யணும், மற்ற ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யணும். அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை அப்பா சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். காட்சி பார்க்கறதுல குஷி அடைஞ்சிடாதீங்க அப்படின்னு. காட்சி பார்க்கணும் நம்ம வந்து நினைக்க கூடாது. காட்சியில வந்து நம்மளுடைய பாவங்கள் அழியாது, யோகத்துலதான் அழியும். ஆனா காட்சி நமக்கு எப்ப வேணுமோ அப்ப வந்து பாபா காட்டுவாரு. எப்படின்னா 2ஆம் உலக போர் நடந்தப்போ வந்து வெளியில போர் நடக்குதுங்கிறதே உள்ள இருக்க தாதிமார்கள்லாம் தெரியாதான். அப்படி வந்து உள்ளுக்குள்ளார எகத்துக்குள்ளார காட்சியை காட்டி காட்டி அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா குஷியா இந்த கோபகோபிகள் இந்த கிருஷ்ணரோட டான்ஸ் ஆடுறது, நடனம் ஆடுறது, அந்த மாதிரி காட்சியே காட்டி குழந்தைங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுங்கிறதே தெரியாம வச்சிருந்தாராம் அப்பா. அதே போல இப்ப 3ஆம் உலக போர் நடக்கும்போது நம்மளையும் அப்படி காட்சியெல்லாம் காட்டி எகத்துக்குள்ள நம்மள வச்சிருப்பாராம். வெளியில அவங்க வந்து சேவைக்குன்னு வெளியில வரும்போதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சான் 2ஆம் உலக போர் நடந்திருக்குன்னு. அதே போல நம்மளையும் 3ஆம் உலக போர் நடக்கும்போது நம்மள அப்பா வந்து நம்ம காட்சி காட்டி உள்ள வச்சிருப்பாரு, நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம. அதனால இப்ப நீங்க பாக்கணும்னு ஆசைப்படாதீங்க, யோகத்துல இருந்து பாவத்தை அழிச்சுங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்பா. யோகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த காட்சி போன்ற விஷயங்களில் குஷி அடையக்கூடாது. இப்ப வந்து எனக்கு பரந்தாம வீட்டை காட்டுங்க, கிருஷ்ணரை காட்டுங்க, சத்தியகத்தை காட்டுங்க, இந்த புஷ்ப விமானத்தை காட்டுங்கன்னு நம்ம வந்து அதுல வந்து ஆசைப்படக்கூடாதுங்கிறாரு. 2 விஷயம் இருக்குது. ஞானத்தை சிந்தனை செய்தீங்கன்னா புத்தி ஷார்ப் ஆகும். யோகம் செய்தீங்கன்னா மனம் பலம் அடையும், மனம் சக்தி நிறைந்ததா மாறும். ஆனா இந்த 2 விஷயமே காட்சி பார்க்காதனால கிடைக்காது. அப்ப எது முக்கியம்? மனம் புத்திக்கு புத்தி ஷார்ப் ஆகணும், புத்தி கூர்மையா இருக்கணும். மைண்ட் புத்தி அப்படின்னு சொல்லுவாரு, தெய்வீக புத்தி அப்படிலாம் சொல்றா இல்லையா? இப்ப புத்தி ஷார்ப் ஆகணும்னா ஞான சிந்தனை அவசியமா இருக்குது. மனதுக்கு சக்தி வேணும் அப்படின்னா யோகத்தின் நிலை நல்லா இருக்கணும். அப்பதான் இந்த மனம் புத்தி ஒருமுகப்பட்டும் மனம் புத்தி 2ம் பலம் அடையும். இந்த பலம் அடைஞ்சாதான் அந்த சம்ஸ்காரம் கூட தெய்வீக குணங்கள் நிறைஞ்சதான் ஆகும். இந்த 3 காரியத்துக்கு மட்டும் கவனம் கொடுங்க. இந்த 3 காரியமும் எதன் மூலமா நடக்காது? காட்சியின் மூலமா நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பார்வையின் மூலமே யாரையும் அமைதியாக்கும் அளவிற்கு யோகத்தின் நிலையை உருவாக்க வேண்டும். ஒரே அடியாக நிசப்தமாகி அசைவற்று போய்விட வேண்டும். அதற்கு அசரீரியாக ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பார்வையின் மூலமாவே அடுத்தவர்களை அமைதிப்படுத்துற அளவுக்கு உங்களுடைய யோக நிலை இருக்கணும். நிசப்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சப்தமற்ற நிலை அப்படின்னு அந்த ஆடாத அசையாத மனநிலை இருக்கணும் அப்படின்னா அசரீதி பயிற்சி அவசியமா இருக்குது, அதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஞானத்தின் உண்மையான போதையில் இருப்பதற்காக நாம் சங்கம யுகத்தவர்கள் இப்போது இந்த பழைய உலகம் மாறப்போகிறது, நாம் நம்முடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது நினைவிருக்க வேண்டும். எப்போதும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்க வேண்டும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஞானத்தின் போதையிலே இருக்கணும். நீங்க சங்கமயுக பிராமணர்களா இருக்கீங்க, இந்த பழைய உலகம் இப்ப விநாசமாக போகுது, இப்ப நீங்க வீட்டுக்கு போக போறீங்க அப்படிங்கிற நினைவுல இருந்தீங்கன்னா அந்த ஞானத்தின் போதை இருக்கும். கூடவே ஸ்ரீமத் படியும் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வரதானம் கொடுக்குறாங்க. பரமாத்மா சந்திப்பு மூலமாக ஆன்மீக உரையாடலுக்கு சரியான பதிலை பெறும் தந்தைக்கு நிகரான பல ரூபம் எடுப்பவர் ஆகுக. தந்தை சிவன் பல ரூபதாரி பகுரூபி. ஒரு நொடியில் நிராகார நிலையிலிருந்து ஆகாரி ஆடை அணிகிறார். அவ்வாறே நீங்களும் இந்த மண்ணாலான ஆடையை விடுத்து ஆகாரி பரிசுத்தா என்னும் பளபளப்பான ஆடையை அணிந்து கொண்டால் சந்திப்பும் சுலபமாகும், ஆன்மீக உரையாடலும் தெளிவாக வரும். ஏனெனில் இந்த ஆடை பழைய உலகிய உள்ளுணர்வு மற்றும் அதிர்வலையில் இருந்தும் மாயாவின் நீராலும் நெருப்பாலும் காக்க வல்லது. இதில் மாயை தலையிட முடியாது. ஓகே. சிவன் தந்தை எப்படிப்பட்டவரா இருக்காரு? பகுரூபியா இருக்காரு. நிராகார நிலையிலிருந்து ஆகார சரீரத்துக்கு வரணும்னா ஒரு நொடியில வந்துருவார். அப்ப நீங்க கூட எப்படி இருக்கணும்? சாக்கார சரீரத்துல இருக்கீங்க அப்படின்னா, சாக்கார மண்ணாலான தேகத்துல இருக்கீங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ல ஆகார சரீரம் எடுக்கக்கூடியவர்களா இருக்கணும்.
பளபளக்கக்கூடிய அந்த பரிஸ்தாவின் அந்த ஆக்கார சரீரத்தை நீங்க எடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். எப்படி? ஒரு செகண்ட்ல எடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் தந்தையினுடைய ஆன்மீக உரையாடல் அது தெளிவா தந்தை கிட்ட இருந்து நமக்கு என்ன பதில் வேணுமோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதில் கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஆக்கார சரீரத்தை எடுத்தா மட்டும் போதுமா அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஆக்கார சரீரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனசின் புத்தியும். புத்தியில எப்பவுமே அந்த தேகத்தை பத்தின தேக உலகியல் விஷயங்கள் சிந்தனை எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருக்கணும் புத்தியில. தேகத்தின் உலகியல் விஷயங்கள் எந்த ஒரு சிந்தனையும் தேகமோ தேகத்தின் உறவுகளோ தேக பொருட்களோ தேக உலகாய விஷயங்களோ இதனை பத்தின எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது தான் புத்தி நிலை. அது எப்படி இருக்கணும்? ஆத்மாவை பத்தின சிந்தனை இருக்கக்கூடிய புத்தியா இருக்கணும். மனதினுடைய உள் உணர்வு, அந்த உணர்வு ஃபீலிங்ஸ் கூட அதே போல தேகத்தின் உணர்வுகள் இருக்கக்கூடாது. ஆத்ம உணர்வு தான் இருக்கணும். அந்த மனம் புத்தி எப்ப அந்த ஆத்ம நிலையில அந்த ஆத்ம உணர்வுலயே எப்ப இருக்குதோ அப்பதான் ஆன்மீக உரையாடல் செய்யும் போது தந்தை கிட்ட என்ன பதில் வேணுமோ அது நமக்கு டச் ஆகும். எதுக்கு? இந்த மனம் புத்திக்கு டச் ஆகும். அப்பதான் அந்த ஆன்மீக உரையாடல் நடக்குதுன்னே அர்த்தம். பரிஸ்தாவின் பளபளக்கக்கூடிய ஆடையினோனே வெறும் அந்த சூட்சும சரீரத்தை எடுத்துட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது சும்மா கற்பனையில செய்யக்கூடிய விஷயமா போயிடும். எல்லாரும் அந்த வேர்டை படிச்சுட்டு தான் என்ன விஷயம் செய்யணுன்றதே மறந்து போயிடுறாங்க. தேகத்தின் சிந்தனையோ தேகத்தின் உணர்வுகளோ இருக்கக்கூடாது. அதைத்தான் பழைய உலகத்தின் விஷயங்கள், பழைய உலகத்தின் உள்ளுணர்வு மற்றும் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத பரிஸ்தாவினுடைய ஆடை. இந்த ஆடை நீங்க எடுக்கும் போது மாயையினுடைய எந்த ஒரு தாக்குதலும் உங்கள் மீது இருக்காது. அந்த பஞ்ச தத்துவங்களான இயற்கை இருக்குது இல்லையா? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த எந்த விஷயங்களும் உங்களை தாக்காததான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிஸ்தானா என்னன்னு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வரதானமா அதை எடுத்துக்கலாம். ஆனா வெறும் பளபளக்கக்கூடிய சரீரம் அப்படின்னா வெறும் சரீரம் மட்டும் கிடையாது. உள்ள இருக்க மனம் புத்தி எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. மனசும் புத்தியும் ஆத்ம உணர்வுல இருக்கணும், ஆத்ம சிந்தனையில இருக்கணும். அப்பதான் தந்தை கிட்ட இருந்து ஆன்மீக உரையாடல் செய்யறோமா, நம்ம மட்டும் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. தந்தை கிட்ட இருந்து அதுக்கு ரிட்டர்ன் வருதான்னு பார்க்கணும். தந்தை கிட்ட இருந்து பதில் நமக்கு கிடைக்கணும். நம்ம கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பாபா, இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க பாபா, நம்ம அவர்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா அவரும் அந்த விஷயத்த திரும்பி நமக்கு பதில் சொல்றது நம்ம மனம் புத்திக்கு தான் டச் ஆகும். அந்த விஷயமும் டச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. எப்போ உங்களுக்கு டச் ஆகுதோ அப்ப நீங்க கரெக்டா பரிஸ்தா நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். வெறும் சூட்சும சரீரத்துல இருக்கிறதுனால மட்டுமே நம்ம பரிஸ்தா ஆயிடுவோமா அப்படின்றதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். ஓகே சிஸ்டர், ஸ்லோகன் வாசிக்கலாம். ஸ்லோகன் கொடுக்குறாங்க. உறுதித்தன்மை நடவாத காரியத்தையும் நடந்தேறச் செய்யும். அதாவது டிட்டர்மினேஷன் மேக்ஸ் த இம்பாசிபிள் இன்டு பாசிபிள். டிட்டர்மினேஷன்னா உறுதித்தன்மை, இம்பாசிபிள் நடக்க முடியாதது இன்டு பாசிபிள். டிட்டர்மினேஷன் மேக்ஸ் த இம்பாசிபிள் டு பாசிபிள். உறுதித்தன்மை நடக்க இயலாத காரியத்தையும் நடந்தேறச் செய்யும் அப்படின்னு ஸ்லோகன் கொடுக்குறாங்கப்பா. ஆமா, உங்களுடைய திட்ட சங்கல்பம் உறுதித்தன்மை, அதான் டிட்டர்மினேஷன் பிரிங் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? திட்டத்தன்மை வெற்றியை உண்டாக்கும் அப்படின்னு. எப்ப வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்? நீங்க உறுதித்தன்மையோடு இருக்கும்போது, திட்ட சங்கல்பம் உங்களுக்குள்ள இருக்கும்போது. அதான் சொல்லியிருக்காங்க, டிட்டர்மினேஷன் மேக்ஸ் இம்பாசிபிள் டு பாசிபிள் சொல்லியிருக்காங்களா? நடக்காத காரியத்தையும் நடந்தேற செய்யும். இந்த சங்கம யுகத்துல உங்களுக்கு அசம்பவம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே சம்பவம் தான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் சம்பவம் அசம்பவம் எல்லாமே சம்பவம் ஆகணும் அப்படின்னா உறுதித்தன்மை உறுதியா இருக்கணும். ஏன்னா அந்த உலகத்துல சொல்லி வச்சிருக்காங்க, காமத்தை விடுறதெல்லாம் அசம்பவங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. இங்க விட்டமா இல்லையா? கோபத்தை விடுறதும் அசம்பவம், அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம விட்டமா இல்லையா? இந்த பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே அப்படித்தான். இந்த தேக உலகாயல் விஷயங்கள்ல இருந்தெல்லாம் எப்படிங்க விடுபட முடியும்? விடுபட்டமா இல்லையா? அப்ப எல்லாத்தையும் மனிதர்கள் அசம்பவம்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாத்துலயும் சங்கமயுக பிராமணர்கள் சம்பவமாக்கி காமிச்சிட்டீங்க இல்லையா? எதன் மூலமாக்கி காமிச்சீங்க? மனதில் இருக்கக்கூடிய அந்த உறுதித்தன்மை. தந்தையின் ஸ்ரீமத்னா ஸ்ரீமத் தான். அவர் சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். நம்மளால நடக்க முடியாத காரியத்தை அவர் சொல்லுவாரா? நம்மளால செய்ய முடியும் அந்த விஷயத்தை தானே அப்பா சொல்லுவார் அப்படிங்கிற தந்தையின் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கை, அவர் கொடுத்த ஸ்ரீமத் மீது கொண்ட நம்பிக்கை, அந்த உறுதித்தன்மை இருக்கும்போது நடக்காத காரியத்தை நடத்தி காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர்.
Determination makes the impossible possible. ம் அவ்யக்த சமிக்கை. ம் ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். ம் பிரம்மகுமார் என்பதன் பொருளே எப்போதும் தூய்மை எனும் ஆளுமையிலும் ஆன்மீக கௌரவத்தையும் கையாளுபவர். இந்த தூய்மையின் ஆளுமையே உலக ஆத்மாக்களை தன் வசம் ஈர்க்கும். ம் இந்த தூய்மை எனும் ராயல்ட்டியே தர்மராஜபுரியின் ராயல்ட்டியிலிருந்து அபராதம் விடுவிக்கிறது. ம் இந்த ராயல்ட்டியின் அடிப்படையிலேயே எதிர்கால ராயல் குடும்பத்தில் வரச் செய்கின்றது. எவ்வாறு உடன் பர்சனாலிட்டி தேக உணர்வில் வர வைக்கிறதோ, ம் அதாவது உடல் பர்சனாலிட்டின்னு நினைக்கிறேன். ஆ, எவ்வாறு தேக personality. உடன் பர்சனாலிட்டி தேக உணர்வில் வர வைக்கிறதோ அவ்வாறே தூய்மையின் பர்சனாலிட்டி ஆத்மாபிமானியாக மாற்றி தந்தைக்கு அருகே வர வைக்கிறது. ம். பிரம்மகுமார் குமாரிகள் அப்படின்னால யாரு? தூய்மையின் ஆளுமை கொண்டவங்க, தூய்மையின் பர்சனாலிட்டி கொண்டவங்க, ஆன்மீக கௌரவம் கொண்டவங்க, ஆன்மீக ராயல்ட்டி கொண்டவங்க. தூய்மையின் பர்சனாலிட்டி, ஆன்மீக ராயல்ட்டி. இந்த தூய்மையின் பர்சனாலிட்டி என்ன செய்யும்? உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களை எல்லாம் உங்களுக்கு அருகாமையில கொண்டுட்டு வரும். அவங்களுக்கு தந்தையின் ஞானத்தை இருக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. அவங்களுடைய தூய்மையின் பர்சனாலிட்டி மற்றவர்களை கவர்ச்சி செய்யக்கூடியதா இருக்கும். ஆன்மீக ராயல்ட்டின்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன காரியம் செய்யுது அப்படின்னா, தர்மராஜ்புரியில நீங்க தண்டனை அடைய போறீங்க இல்லையா? தண்டனை அடையாம இருந்து அந்த அபராதத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த ஆன்மீக ராயல்ட்டி உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆன்மீக ராயல்ட்டி மூலமா தான் சத்தியகத்தை ராஜ்யத்துக்கு போறீங்க அப்படின்னா கூட அந்த ராயல் ஃபேமிலியில வரக்கூடியவங்களா இருப்பீங்க. ராஜ்ய அதிகாரம் செய்யக்கூடியவங்களா இந்த ராயல் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. தேகத்தின் பர்சனாலிட்டி உங்களை தேக அபிமானியா, தேக உணர்வுடையவர்களா ஆக்கும். தேகத்தின் பர்சனாலிட்டி. ஆனா இந்த தூய்மையின் பர்சனாலிட்டி உங்களை ஆத்மா அபிமானிகளா ஆக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஆத்மாபிமானிகளாக மாற்றி தந்தைக்கு அருகே வர வைக்கிறது. ஆத்மாபிமானி தந்தைக்கு அருகாமையில வர வைக்கும். ஓகே, சூப்பர் சிஸ்டர். ம். தேங்க்யூ பாபாவுக்கு சிஸ்டர். நன்றி. ஓம் வாய்ப்பை சாந்தி. ஏற்படுத்தி கொடுத்த சரவணா பாய்ஜிக்கு நன்றி. ம் தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்பா.